100 வயதில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வயதான பெற்றோர்களாக முதியவர்களாக ஆபிரகாமும் சாராவும் இருக்கிறார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான். கடவுள் சாராவுக்கு இரக்கம் காட்டுகிறார். அந்த இரக்கத்தினால்தான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம், கடவுள் தந்த அந்த வாக்குத்தத்தம் அவர்களின் நிறைவேறுகிறது. ஆனால் அந்த இரக்கத்தை மறந்து இந்த இடத்தில் சாரா தன்னுடைய பணிப்பெண்ணான ஆகாரை, அவருடைய குழந்தையை அவர் விரட்டி அடிப்பதை பார்க்கிறோம். பல நேரங்களில் நாம் கடவுளுடைய அருளை வேண்டி செபிப்போம். கடவுள் நம்மீது அன்போடு இருக்க வேண்டும் என்று நினைப்போம். கடவுள் நம்மீது இரக்கம் காட்ட வேண்டும் என மன்றாடுவோம். கடவுளுடைய மன்னிப்புக்காக பல மணி நேரம் கண்ணீரோடு அழுது புலம்பி மன்னிப்பை வேண்டி செபிப்போம். கடவுளுடைய மன்னிப்பும் நமக்கு கிடைக்கும், அவருடைய இரக்கம் நம்மில் வெளிப்படும், அவருடைய அன்பு என்றும் நம்மை விட்டு நீங்காது. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறுகிற நாம் பிறர் மீது அதே மன்னிப்பை காட்டுவதில்லை, பிறர் மீது நாம் இரக்கம் கொள்ளுவதில்லை, பிறரை அன்போடு நேசிப்பதில்லை. இது எதனை வெளிப்படுத்துகிறது என்றால் சுயநலத்தை வெளிப்படுத்துகிறது, கெட்ட எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது, நன்றி கெட்ட செயலை எடுத்து சொல்லுகிறது. சாராவுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். அதே இரக்கத்தை அவருடைய பணிப்பெண்ணான ஆகாருக்கும் அந்த சாரால் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் சாரால் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த பணிப்பெண்ணையும் அவளுடைய மகனையும் துரத்திவிடும் என்று சொல்லுகிறார், வீட்டை விட்டு வெளியே துரத்திவிடும் என்று சொல்லுகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, இந்த செயல் ஆபிரகாமுக்கு மிகுந்த மனவேதனையை தந்தது. சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவர், இந்த இடத்தில் சாராள் என்கிற போது மனைவி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த மனைவி என்கிற நிலையில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சில பேருடைய சுயநலத்திற்காக, கெட்ட எண்ணத்தினால, அவர்களுடைய நன்றி கெட்டத்தனத்தினால அவர்களுடைய அப்பா அம்மாவை தனியே விட்டு விடுகிறவர்கள் உண்டு. உடன் பிறந்தவர்களை வெளியே துரத்தி விடுகிறவர்கள் உண்டு. பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டாமல் அவர்களை வீட்டை விட்டு துரத்துகிறவர்கள் உண்டு. சில நேரங்களில் நம்பிக்கையோடு நாம் கம்பெனியில் முதலாளிகளிடத்தில் உழைத்து கொண்டிருப்போம். அந்த முதலாளிகள் நம்மை விரட்டி விடுவதுண்டு. நண்பர்கள் கூட நம்மை பொருட்படுத்தாமல் நம் அன்பை, நம் இரக்கத்தை புறக்கணிக்கிறவர்களாக இருப்பார்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் ஒரு குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஃபாதர், என்னுடைய மகன் ஒரு இடத்தில் வேலைக்கு சென்றிருந்தால், அந்த வேலையில் அவங்க சொல்லியிருந்தாங்க, 3 மாத காலம் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். அந்த ட்ரைனிங் பீரியடில் அவருக்கு எந்த ஊதியமும் கொடுக்கப்படாது. அதன் பிறகு அவருக்கு ஊதியம் கொடுக்கப்படும், வேலை வாய்ப்பும் தரப்படும். சரி, இந்த பிள்ளையும் சென்று கடினப்பட்டு உழைக்கிறான், வேலையை கற்றுக்கிறான், நல்லா பணி செய்து கொண்டிருக்கிறான். அந்த ட்ரைனிங் பீரியட் முடிகிற நேரத்தில் அந்த கம்பெனியினுடைய முதலாளி அம்மா, இனிமே நீ கம்பெனிக்கு வர வேண்டியதில்லை, நீ போயிடு அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. எந்த காரணமும் சொல்லாமல், என்ன ஏது அப்படின்னு தெளிவுபடுத்தாமல், நீ எனக்கு வேணாம், நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிடுறாங்க. காரணமே சொல்லாமல்
இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நேர்ந்ததுனால அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மனம் சஞ்சலப்படுறான், குழப்பப்படுறான். இவ்வளவு நாள் கடினப்பட்டு உழைத்தேன், ஒரு நல்ல வேலை கிடைத்தது என்று நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்படி நேர்ந்து விட்டதே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லி இவன் அழுது புலம்புகிறான். வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, வெளியே வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுறான். கண்ணீரோடு வேதனையோடு ஒரு இடத்தில் தனிமையில் கிடக்கிறான். அதன் பிறகு அவனுடைய பெற்றோர் அவனை கண்டுபிடித்து போய் அவனை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி கொண்டு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, சில நேரங்களில் காரணமே இல்லாமல் நமக்கு பிரச்சனைகள் வரும், தொல்லைகள் வரும், கஷ்டங்கள் நேரிடும். வேற வழியே இல்லை, அதை நாம் சந்திக்கத்தான் வேண்டும். எப்படி அதை சந்திப்பது? நம்மால் தனியாக அதை சந்திக்க முடியாது. இந்த இடத்தில் ஆகாரும் அவருடைய பிள்ளையும் பாலை நிலத்திற்கு துரத்தி விடப்படுகிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் சென்று அலைந்து திரிந்து, இறைவார்த்தை சொல்லுகிறது, பெயர்செபா என்கிற அந்த பாலை நிலத்தில் அவர்கள் சுற்றி திரிந்த போது, அலைந்து திரிந்த போது அவர்களுக்கு தண்ணீர் தீர்ந்து போக என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு முட்புதரின் அடியில் தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் கிடத்திவிட்டு கொஞ்சம் தூரத்திலே சென்று, ஆண்டவரே ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி பட்டினியாய் நீரின்றி சாவதை பார்க்க நான் சகியேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார் ஆகார். ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டார். இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த சிறு பிள்ளையினுடைய கண்ணீரை கண்டார். ஆகார் நீ அஞ்சாதே, இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆகார் நீ அஞ்சாதே, இதோ இந்த குழந்தை ஒரு மிக பெரும் இனமாக நான் உயர்த்துவேன், மிக பெரும் இனமாக நான் அவனை உயர்த்துவேன், அவனோடு நான் உடனிருப்பேன் என்று சொல்லி அருகிலே ஒரு நீர் ஊற்றை காண்பித்து அந்த இடத்திலே சென்று தண்ணீர் பருகு என்று காண்பிக்கிறார். கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. ஒருவர் அந்த இரக்கத்தை பெற்ற பிறகும் கூட, கடவுளுடைய இரக்கத்தை பெற்ற சாரால் தன்னுடைய ஒரு உடன் சகோதரியான அந்த பணிப்பெண்ணான ஆகாருக்கு இரக்கம் காட்ட மறுக்கிறாள். ஆனால் கடவுள் அவரை கைவிடுவதில்லை. கடவுளுடைய இரக்கத்தினால் அவரும் அவருடைய பிள்ளையும் ஒரு பெரிய இனமாக உயர்த்தக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் கதரேனர் என்கிற பகுதியில் பேய் பிடித்த 2 மனிதர்கள் கல்லறையில் தான் அவங்க வாழுறாங்க. மிக கொடியவர்களாக இருக்கிறார்கள். வருகிறவர்களை எல்லாம் அச்சுறுத்துகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு அப்படி வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டவுடனே, இறைமகனே உமக்கு இங்கே என்ன வேலை என்று சொல்லி தங்களுடைய அச்சத்தை, பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பிறகு ஆண்டவர் அவரை பன்றிகள் கூட்டத்திற்கு அனுப்பிவிட அந்த தீ ஆவி விரட்டி அடிக்கப்படுகிறது. புது மனிதர்களாக அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். கடவுளுடைய இரக்கத்தினால் நாம் வாழ்வு பெறுகிறோம். கடவுளுடைய இரக்கத்தினால் நாம் ஒவ்வொருவரும் ஆற்றல் மிக்கவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஒருபோதும் கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. அவருடைய இரக்கம் பொங்கி விடுகிறது. அவருடைய இரக்கத்தினால் வாழ்வு பெற, அவரின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இந்த நாளில் செபிப்போம். ஆமீன்.